சென்னை பெரும்பாக்கத்தில் குடும்பத்தை தவிக்கவிட்டு தனி குடித்தனம் நடத்தி வந்த கள்ளக்காதல் ஜோடி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது. முன்னதாக தங்களை சேர்ந்து வாழவிட மாட்டார்கள் என்று அந்த பெண் தனது தோழிக்கு செல்போனில் தெரிவித்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அப்படி என்ன நடந்தது? சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் எழில் நகர் 5வது பிளாக்கைச் சேர்ந்தவர் 23 வயதாகும் செல்பியா மேரிக்கு திருமணமாகி கணவர் மற்றும் 5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இதேபோல் செம்மஞ்சேரியைச் சேர்ந்த 30 வயதாகும் விஜய் தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். இவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இந்நிலையில் செல்பியா மேரிக்கும் விஜய்க்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது. இந்த விவகாரம் இருவரது குடும்பத்திற்கும் தெரிய வந்ததால் இருவரையும் குடும்பத்தினர் கடுமையாக கண்டித்தனர். இதனால் செல்பியா மேரி விஜய் இருவரும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அவரவர் குடும்பத்தினரை தவிக்க விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினர். மேலும் அதே பகுதியில் செல்பியா மேரி விஜய் ஜோடி தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தனி குடித்தனம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் செல்பியா மேரி தனது தோழி ரேகாவுக்கு செல்போனில் ஒரு மெசேஜ் அனுப்பினார். அதில், என் குடும்பத்தினர் எங்களை சேர்ந்து வாழவிட மாட்டார்கள், அதனால் நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் என கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரேகா உடனடியாக பெரும்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆனால் அதற்குள் வீட்டின் ஹாலில் விஜய் சால்வையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். படுக்கை அறையில் செல்பியா மேரி புடவையால் தூக்கு போட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்தார். பெரும்பாக்கம் போலீசார் 2 பேரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது பற்றி பெரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வல்ல.